ராணிப்பேட்டையில் உள்ள பிஞ்சி ஏரி புனரமைப்பு பணியில் முறைகேடு நடைபெற்று இருப்பது கண்டறியப்பட்டால் அதிமுக ஆட்சியில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கூறியுள்ளார். முத்துக்கடை பகுதியில் உள்ள பிஞ்சி ஏரியினை பார்வையிட்டவர் ஏரி முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு பொழுதுபோக்குடன் கூடிய பூங்கா, படகு வசதி அமைக்க 52 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக திமுக கூறும் நிலையில் அங்கு எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் பணம் அரசு சார்பில் செலவிடப்பட்டதா அல்லது CSR நிதி மூலம் பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து அமைச்சர் R. காந்தி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். முன்னதாக அவர் சிப்காட் ESI மருந்தகத்தை பார்வையிட்டார். இந்த ஏரியை இவ்வளோ நாளாக நாங்களும் ஏதோ செய்கிறாங்க, உடனே சுத்தம் பண்ணுவாங்க, இது உடனே ஒழுங்கு பண்ணுவாங்க, நானும் பார்த்து தான் இன்றைக்கி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் மக்களை கேட்கறதுக்கு வரும்போது அவங்க தகவல் சொல்லுவேன். நீங்கள் வந்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டு இருக்கீங்க, இந்த ஏரி செலவு செய்ய எந்த நிதியில் எந்த அளவுக்கு இதில் பண்ணியிருக்கு, அது அவங்க கொடுக்காத பட்சத்தில் எந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்க போகிறீங்க சார்? கொடுக்காத பட்சத்தில்னா புதிய ஆட்சி வரும்போது நிச்சயம் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். இதற்குண்டான நடவடிக்கை எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதில் ஊழல் நடந்தால் அது யார் பண்ணாங்கன்ற பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்.